ஹலோ எவ்ரிவன், ஐம் பார்த்திபன். வெல்கம் டு எஸ்ஏபி வியூஸ். இன்றைக்கி டேட்டு 30/7/2026. இந்த வீடியோவை மார்னிங் ஒரு 10:30க்கு ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கிறேன். ஆல்ரெடி இன்றைக்கி காலையில் ஒரு வீடியோ ஃப்ரீஸ் அண்டு ஃப்ளோட் அப்படின்ற ஹெட்லைனில் ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருந்தோம். அதனுடைய கண்டினியூட்டி தான் இது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு எம்சிசி ஆல் இண்டியா கோட்டாவில் இந்த 2026-27 அகாடமிக் இயரில் நடக்கக்கூடிய கவுன்சிலிங்கில் என்ன மாற்றங்கள் எல்லாம் நடக்க போகுது அப்படிங்கிற அந்த நோட்டிஃபிகேஷன் நம்மளுக்கு கிடச்சிருக்குது. அதை வச்சு இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். வீடியோவை நீங்கள் பார்த்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ், நெய்பர் சர்க்கிளில் யாரெல்லாம் ஆல் இண்டியா கோட்டாக்கு அப்ளை பண்ணுறாங்களோ அவங்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுட்டு ஒரு லைக் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்ம போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். மேற்கொண்டு உங்களுக்கு கவுன்சிலிங் ரெலவெண்ட்டாக பெய்டு சர்வீஸ் தேவைப்படுது, 1-to-1 கவுன்சிலிங் கைடன்ஸ் தேவைப்படுது, ஆர் 1 or 2 டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற என்னோடய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி அதனுடைய முழு விபரத்தையும் பெற்றுக்கொள்ளலாம். இந்த கம்ப்ளீட் கவுன்சிலிங் கைடன்ஸை நம்ம கடந்த 5 ஆண்டுகளாக கொடுத்து கொண்டுள்ளோம். மாணவர்கள் அவர்களுடைய மதிப்பெண் அடிப்படையில் மெரிட் பேசிஸில் அவங்களுடைய விருப்ப கல்லூரி, கவர்மெண்ட் காலேஜ், கவர்மெண்ட் கோட்டா, செல்ஃப் ஃபைனான்ஸ் காலேஜ், மேனேஜ்மெண்ட் சீட்டு, மைனாரிட்டி சீட்டு, டீம்டு சீட்டு, என்ஆர்ஐ சீட்டு, பாண்டிச்சேரி சென்டாக்கில், அதே போல் மற்ற மாநிலங்களில் இருக்கக்கூடிய மேனேஜ்மெண்ட் சீட்லேயும் சேர்ந்து படித்து கொண்டுள்ளனர். உங்களுக்கும் இந்த கம்ப்ளீட் கவுன்சிலிங் கைடன்ஸ் பெய்டு சர்வீஸ் தேவைப்படுதுன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற என்னோடய நம்பர் காண்டாக்ட் பண்ணி அதனுடைய முழு விவரத்தையும் பெற்றுக்கொள்ளலாம். இப்போ வாங்க, நேற்று எம்சிசி கவுன்சிலிங் அத்தாரிட்டிஸ் கூடயும் அதே போல் ஸ்டேட் கவுன்சிலிங் அத்தாரிட்டிஸ் கூடயும் நடந்து முடிந்த அந்த மீட்டிங்கில் என்ன டிஸ்கஷன் நடந்தது, அதுக்கப்புறம் யூனியன் ஹெல்த் மினிஸ்டர் இந்த எம்சிசி ஆல் இண்டியா கோட்டா கவுன்சிலிங்லேயும் ஸ்டேட் கவுன்சிலிங்லேயும் என்ன மாதிரியான மாற்றங்கள் எல்லாம் கொண்டு வர போகிறாங்க, இது மாணவர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் எவ்வளவு கலந்தாய்வை எளிமையாக்கக்கூடிய விஷயமாக உள்ளது அப்படிங்கிறதையும் பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே ஒரு 3 அப்டேட்ஸ் வந்திருந்தது. அதாவது ரீஅலாட்மெண்ட்டுக்கு நேரில் போக வேண்டிய அவசியம் இல்லை, ஆன்லைன்லேயே செய்து கொள்ளலாம். அதே போல் என்ஆர்ஐ கேண்டிடேட்ஸு அவங்களுடைய டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணுறதுக்கு ஒரு போர்ட்டல் அப்படிங்கிறது ஓப்பன் செய்யப்படும். பிடபிள்யூடி கேண்டிடேட்டுக்கு ஏற்கனவே இருக்கிறத விட இன்னமும் நிறைய மையங்கள் அப்படிங்கிறது துவங்கப்பட உள்ளது. இதெல்லாம் ஜென்ரல். இப்போது ரீசண்டாக இதில் என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 2 ஆப்ஷன் மேஜர் சேஞ்ச் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, ஃப்ரீஸ் ஆப்ஷன் அண்டு ஃப்ளோட் ஆப்ஷன், அதை பற்றி சொல்லியிருக்கிறாங்க. அந்த வீடியோவை பார்க்காதவங்க இந்த வீடியோவில் பார்த்துக்குங்க அப்படிங்கிறதுக்காக. இப்போ ஒரே ஒரு டைம் ஃபிசிக்கல் ரிப்போர்ட்டிங் கொடுத்தா போதும். அது என்ன சார், ஒன்லி 1 டைம் ஃபிசிக்கல் ரிப்போர்ட்டிங், ஃப்ரீஸ்னால் என்ன, ஃப்ளோட்னா என்ன அப்படின்றவங்களுக்கு தெளிவாக கொஞ்சம் டைம் எடுத்து ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பார்த்துருங்க. இப்போ ஆல் இண்டியா கோட்டா கவுன்சிலிங்கில் நான் கலந்துக்கிட்டு எனக்கு ஒரு சீட்டு ரவுண்டு 1ல் கிடைக்குது. அந்த காலேஜை நான் அதுதான் என்னோடய காலேஜ், அதைத்தான் நான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன், அதே காலேஜை எனக்கு கிடச்சிருச்சு. ஸோ அதில் ஐ எம் 100% சாட்டிஸ்ஃபைடு அப்படின்ற மாதிரி இருந்தால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அந்த சீட்டை ஃப்ரீஸ் பண்ணிக்கலாம், ஃப்ரீஸ் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கலாம். அப்படின்னா இதுக்கு பிறகு நான் மேற்கொண்டு வேறு எந்த கல்லூரியிலையும் ரீஅலாட்மெண்ட், அதாவது அப்கிரடேஷனுக்கு போக விரும்பலை அப்படின்னு நீங்களாக முடிவெடுத்து ஃப்ரீஸ் ஆப்ஷனை கொடுத்துட்டு ஃபிசிக்கலாக அந்த ரவுண்டு 1 காலேஜில் போய் அட்மிஷன் ப்ராசஸ் எல்லாம் முடிச்சுட்டு, சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் எல்லாம் முடிச்சுட்டு, பேமெண்ட்டையும் முடிச்சுட்டு ரவுண்ட் 1 காலேஜ்லேயே செட்டில் ஆகிடுறோம். இதுக்கு பேர் ஃப்ரீஸ். ஓகேங்களா? அதுவே ஃப்ளோட் ஆப்ஷன் அப்படின்னா என்னென்னா, நான் ஃபஸ்ட் ரவுண்டில் நான் எதிர்பார்த்த கல்லூரி எனக்கு கிடைக்கல, இல்லை பல்வேறு காரணங்களுக்காக அது டிஸ்டன்ஸ் அதிகமாக இருக்குது, இல்லைன்னா எனக்கு ஃபீஸ் அதிகமாக இருக்குது, ஆர் நான் ஸ்டேட் கவுன்சிலிங்கையும் நான் சைமல்டேனியஸாக பார்த்துட்ருக்கிறேன். ஆல் இண்டியா கோட்டா கவுன்சிலிங்கை விட கிடைச்ச சீட்டை விட ஆல் இண்டியா கோட்டா ரவுண்டு 1 சீட் அலாட் ஆனதை விட ஸ்டேட் கவுன்சிலிங்கில் எனக்கு இன்னும் கொஞ்சம் பெட்டரான ஆப்ஷன் கிடைக்கும்
அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் என்ன பண்ணலாம், ஃப்ளோட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கலாம். அப்போ ஃப்ளோட் ஆப்ஷனுக்கு என்ன பண்ணணும், ஃபஸ்ட் ரவுண்டில் ஆல் இண்டியா கோட்டாவில் உங்களுக்கு கிடைச்ச கல்லூரியில் நீங்கள் போய் ஃபிசிக்கலாக ரிப்போர்ட் பண்ணிவிட்டு உங்களுடைய ஒரிஜினல்ஸ் எல்லாம் காமிச்சிட்டு அட்மிஷன் ப்ராசஸை முடிச்சுட்டு பேமெண்ட் எதுவும் கட்ட தேவையில்லை, டாக்குமெண்ட் ஒரிஜினல்ஸ் எதுவும் சப்மிட் பண்ண தேவையில்லை. ஓகேங்களா, கிளியராக புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். ஃப்ளோட் ஆப்ஷனை கிளிக் பண்ணுறது எதுக்காக அப்படின்னா, சப்சிக்வெண்ட் ரவுண்டில் அடுத்தடுத்த ரவுண்டில் நான் அப்கிரேடேஷனும் போட போகிறேன், ஸ்டேட் கவுன்சிலிங்லேயும் கலந்துக்க போகிறேன் அப்படின்றவங்க ஃப்ளோட் ஆப்ஷனை கிளிக் பண்ணணும். மறந்துடாதீங்க, மாற்றி கிளிக் பண்ணிட்டா அவ்வளோதான், ரவுண்ட் 1ல் அப்படியே நம்ம வந்து செட்டில் ஆகிக்கிறோன்னு அர்த்தம். அப்போது ஃப்ளோட் ஆப்ஷனை கிளிக் பண்ணுறது எதுக்காக, ரவுண்டு 1ல் எனக்கு ஒரு காலேஜ் கிடச்சிது, நான் வந்து அந்த கல்லூரியை விட இன்னும் கொஞ்சம் எங்கள் ஊருக்கு பக்கத்தில், இல்லைன்னா எங்கள் டிஸ்ட்ரிக்ட்டுக்கு பக்கத்தில், இல்லை ஸ்டேட் கவுன்சிலிங்கில் இதை விட கொஞ்சம் ஃபீஸ் கம்மியாக இருக்கிற காலேஜு அப்படி நான் எதிர்பார்த்துட்ருக்கிறேன். ஸோ அந்த காரணத்துக்காக நான் வந்து ரீஅலாட்மெண்ட் அப்கிரேடேஷனுக்கு அப்ளை பண்ண போகிறேன் அப்படின்றவங்க இந்த ஃப்ளோட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா என்னாகும், உங்களுடைய சர்டிஃபிகேட் சான்றிதழ் அப்படிங்கிறது சரிபார்க்கப்பட்டு விடும். சர்டிஃபிகேட் வெரிஃபைடு அப்படிங்கிறதுக்கான உங்களுக்கு ஒரு ஒப்புதல் கொடுத்துருவாங்க, ஒப்புகை சீட்டு அக்னாலஜ்மெண்ட் கொடுத்துருவாங்க, சர்டிஃபிகேட் வெரிஃபைடு. ஓகேங்களா, அதன் பிறகு நீங்கள் அந்த கல்லூரிக்கான கட்டணத்தை செலுத்த தேவையில்லை. ஏன்னா நீங்கள் அந்த கல்லூரியில் ரீஅலாட்மெண்ட் கிடச்சிதுன்னா திரும்ப அங்கே வரப்போகிறதில்ல. ஓகேங்களா, ஸோ 2வது ரவுண்ட்லேயும் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ரீஅலாட்மெண்ட் போடுறீங்க. ரீஅலாட்மெண்ட்டில் உங்களுக்கு வேறொரு கல்லூரி கிடைக்குது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம், ஆல்ரெடி உங்களுடைய சான்றிதழ் சரிபார்க்கப்பட்டு விட்டது, டியூஷன் ஃபீஸு முதல் ரவுண்டில் கட்டலை, செகண்ட் ரவுண்டில் சாய்ஸ் ஃபில் பண்ணுறீங்க, உங்களுக்கு செகண்ட் ரவுண்டில் வேற ஒரு கல்லூரி அப்கிரேட் ஆகுது, அதாவது ரீஅலாட்மெண்ட் ஆகுது. ஸோ டைரெக்டாக செகண்ட் ரவுண்டு காலேஜில் நீங்கள் போயிட்டு சான்றிதழ் சரிபார்க்கப்பட்டதுக்கான அந்த அக்னாலஜ்மெண்ட்டை கொடுத்துட்டு பேமெண்ட்டை கட்டிட்டு நீங்கள் வந்து 2வது ரவுண்டு காலேஜில் ஜாயின் பண்ணிக்கலாம். இல்லை சார், எனக்கு செகண்ட் ரவுண்டில் ரீஅலாட்மெண்ட் போட்டேன் கிடைக்கல, ஸோ என்னோடய ஃபஸ்ட் ரவுண்டு சீட் என்னாகும், ஃபஸ்ட் ரவுண்டு சீட்டு சேஃபாக இருக்கும், திரும்ப போய் நீங்கள் ஃபஸ்ட் ரவுண்ட்லேயே சேர்ந்துக்கலாம். ஓகேங்களா, இதே மாதிரி தான் அடுத்த இது என்ன கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃப்ளோட் ஆப்ஷன், கேண்டிடேட் ஆப்டிங் ஃபார் ஃப்ளோட் ஆப்ஷன் participating in subsequent round for upgradation will be able to complete the admission formalities பேசிட்டோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒன் டைம் ஃபிசிக்கல் ரிப்போர்ட்டிங் மட்டும்தான். இப்போது இந்த இடத்துல நம்ம கடந்த ஆண்டுகளில் என்ன நடந்தது அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம். கடந்த ஆண்டுகளில் நீங்கள் வந்து ஃபஸ்ட் ரவுண்டில் ஒரு சீட்டு கிடச்சிருந்தது அப்படின்னா அங்கே சர்டிஃபிகேட் கொடுத்துருப்பீங்க, பேமெண்ட்டை கொடுத்துருப்பீங்க. அதுக்கப்புறம் செகண்ட் ரவுண்டில் சாய்ஸ் ஃபில் பண்ணுவீங்க, செகண்ட் ரவுண்டில் ஒரு சீட் அலாட் ஆகும். இப்போது நீங்கள் செகண்ட் ரவுண்டு காலேஜ் அலாட் ஆகிடுச்சுன்னா, போன ஆண்டு சொல்கிறேன், கடந்த ஆண்டுகளில், அப்போது செகண்ட் ரவுண்டு காலேஜுக்கு ஃபஸ்ட்டு போகக்கூடாது. ஃபஸ்ட் ரவுண்டில் உங்களுக்கு கிடைச்ச காலேஜில் போய் உங்களுடைய சர்டிஃபிகேட்டை வாங்கிட்டு கட்டின பணத்தை திரும்ப வாங்கிட்டு அதுக்கான ட்ராவலிங் டைமையும் எடுத்துக்கிட்டு ட்ராவலிங் எக்ஸ்பென்சஸையும் எடுத்துக்கிட்டு, இப்போ நார்த் இந்தியாவில் ஒரு சீட்டு கிடைக்குது அப்படின்னா நீங்கள் இங்கேருந்து போகிறதுக்கு வர்றதுக்கு 2 நாள் ஆகும். அதுக்கப்புறம் திரும்ப வந்து செகண்ட் ரவுண்டு காலேஜில் அதே மாதிரி அட்மிஷன் ப்ராசஸை நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணணும். இது வந்து டைம் அதிகமாக எடுத்துக்கும், அதே போல் வேஸ்ட் ஆஃப் மணி. அது மட்டும் இல்லாமல் மாணவர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் கடைசி நேரத்தில் டிக்கெட் புக் பண்ணுறது, ட்ராவலிங் டைமு, இதெல்லாம் வந்து தேவையில்லாத சிரமங்களை கொடுக்கும். ஸோ அதுக்காக ஸ்டூடெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்லி கவுன்சிலிங் இந்த ஆண்டு அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. ஓகேங்களா, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா another important reform introduced this year is the online registration facility, ஆன்லைன் ரெசிக்னேஷன் ஃபெசிலிட்டி. அதாவது 2வது ரவுண்டு முடிவில் ஃபஸ்ட் ரவுண்டில் கிடைச்ச சீட்டையோ அல்லது 2வது ரவுண்டில் கிடைச்ச சீட்டையோ, ஃபஸ்ட் ரவுண்டில் ஃப்ரீ எக்ஸிட்டு, ஃபஸ்ட் ரவுண்டில் கிடச்சி ஜாயின் பண்ணிட்டேன், அது 2வது ரவுண்டில் அந்த ரெசிக்னேஷன் டேட் வரைக்கும் என்கிட்ட ஒரு சீட் இருக்குது. இப்போ ஸ்டேட் கவுன்சிலிங்கில் நான் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணேன், எனக்கு அங்கே ஒரு சீட்டு கிடச்சிருச்சு. அதன் காரணமாக நான் வந்து முதல் ரவுண்டில் கிடச்சி ஜாயின் பண்ண சீட்டையோ
ஆர் செகண்ட் ரவுண்டில் கிடச்சி ஜாயின் பண்ண சீட்டையோ எந்த விதமான அபராதமும் இன்றி நான் ராஜினாமா செய்கிறேன் அப்படின்னா அதற்கும் நீங்கள் கல்லூரிக்கு போக வேண்டியதில்லை. வீட்டில் இருந்துட்டு நீங்கள் ஆன்லைனில் என்ன பண்ணிக்கலாம், உங்களுடைய தேவையில்லாத சீட்டை 2வது ரவுண்டில் அவங்க குறிப்பிட்டுள்ள அந்த ஸ்டிபுலேட்டட் டேட் அண்ட் டைமுக்குள்ளே நீங்கள் ஆன்லைன்லேயே ரிசைன் பண்ணிக்கலாம். கல்லூரிக்கு செல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஓகேங்களா? இதுவும் வரவேற்கத்தக்க அறிவிப்பு தான். அடுத்தது பார்த்தீங்கன்னா, பிடபிள்யூடி கேண்டிடேட்டுக்கு கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு கூடுதலாக மையங்கள், அதாவது மருத்துவ பரிசோதனை மையங்கள் சேர்க்கப்பட்டுள்ளது. கடந்த ஆண்டு 16 மையங்கள் மட்டுமே இருந்தது. இந்த ஆண்டு 61 மையங்களாக மாற்றப்பட்டுள்ளது. இவை அனைத்தும் இந்த 2026 கல்வி ஆண்டில் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது கலந்தாய்வில். இது வரவேற்கத்தக்க அறிவிப்பு தான். மாணவர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் இந்த கலந்தாய்வு மிக எளிமையாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்காக இந்த அறிவிப்பு அமைந்துள்ளது. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஹெல்ப்லைன் நம்பர் 24/7 கொடுத்துருக்குறாங்க. அதே போல் இமெயில் ஐடியும் கொடுத்துருக்குறாங்க. மேற்கொண்டு ஏதேனும் சந்தேகம் இருந்தால் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், இந்த மெயில் ஐடிக்கோ ஆர் ஹெல்ப்லைன் நம்பருக்கோ கால் பண்ணி கேட்டுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் எந்த ஒரு அப்டேட் வந்தாலும் நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம SAPVS யூடியூப் சேனல்லையும் நம்ம போஸ்ட் பண்ணிடுவோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். மேற்கொண்டு கவுன்சிலிங் ரெலவெண்ட்டாக பெய்டு சர்வீஸ் தேவைப்படுது, 1-to-1 கவுன்சிலிங் கைடன்ஸ் தேவைப்படுது, ஆர் 1 or 2 டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற என்னோடய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி அதனுடைய முழு விபரத்தையும் பெற்றுக்கொள்ளலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய், see you, have a nice day. மறுபடியும் அடுத்த வீடியோவில் அடுத்த ஒரு அப்டேட்டோட மீட் பண்ணலாம். ஆல் தி பெஸ்ட்.